அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதாரத்தில் மாற்றங்களை உருவாக்கிய பல்வேறு விதமான புரட்சிகளை பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, மஞ்சள் புரட்சி போன்ற பல்வேறு விதமான புரட்சிகளை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம். பசுமை புரட்சின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். பசுமை என்றால் கிரீன், ரெவல்யூஷன் என்பது புரட்சி, அதாவது பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. வேளாண்மை, இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த நாடு. வேளாண்மையில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லது வளர்ச்சியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்தான் இந்த பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. 1960 மற்றும் 70களில் இந்தியாவில் இந்த பசுமை புரட்சி விவசாயத்தில் கொண்டு வரப்பட்டது. வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் இந்த பசுமை புரட்சிக்கு இந்தியாவுக்கு வித்திட்டவர் ஆவார். அதனால்தான் இந்தியாவில் பசுமை புரட்சியுடைய தந்தை என்று நாம் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை அழைக்கிறோம். இந்த பசுமை புரட்சி என்பது இந்தியாவில் விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று நாம் குறிப்பிடலாம். அதாவது விவசாய பொருள் உற்பத்தி, உதாரணமாக அரிசி, கோதுமை போன்றவற்றில் மிகப்பெரிய பல விதமான ஒட்டுரக விதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த 1960, 70களில் கொண்டு வரப்பட்ட இந்த பசுமை புரட்சியின் விளைவாகத்தான். அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த தானியங்கள்ல உற்பத்தி குறைவா இருக்கும், அதே நேரத்துல நாட்களும் அதிகமா இருக்கும். அதிக நாட்கள் விளைச்சலுக்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. உற்பத்தியும் குறைந்த அளவிலே இருக்குது. அப்ப அந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இந்த நாட்களை குறைப்பதற்குமாக உயர் ரக விதைகள், அதாவது கை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் என்று நாம் இதனை அழைக்கலாம், போன்றவையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. நாட்டில் ரசாயன உரங்கள் அதிகமாக கொண்டு வரப்பட்டது. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் உற்பத்தி நாம் அதிகமா கொண்டு வர முடிந்தது. மேலும் நீர்ப்பாசன முறைகள்ல ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த பசுமை புரட்சி தான். இந்த பசுமை புரட்சி என்பது மொத்தமாக இந்தியாவில் உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இவை கொண்டு வரப்பட்டது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 1940களில் மெக்சிகோல நார்மன் போர்லாக் என்பவரால் இந்த பசுமை புரட்சி அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது அந்த நாட்டுல பசியை போக்குவதற்காக, விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இந்த பசுமை புரட்சி அந்த நாட்டுல கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்தியாவில் பசுமை புரட்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் இந்திய வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தான். இன்னைக்கு நீங்க கோதுமை ரகங்கள், நெல் போன்றவற்றுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு புதிய புதிய நெல் விதைகள்லாம் கொண்டு வரப்பட்டது இந்த பசுமை புரட்சியினுடைய காலத்தில் தான் என்பதை நாம நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்ப்பது மஞ்சள் புரட்சி, அதாவது எல்லோ ரெவல்யூஷன் என்று நாம இதனை அழைக்கலாம். அதாவது நாட்டுல எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அதாவது 1980களில் 1980-86களில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் வித்துக்களை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். உதாரணமாக கடலை, எள்ளு, சூரியகாந்தி, சோயா பீன்ஸ் போன்றவைகளுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக, இவை தானியங்கள்ல உற்பத்தியை அதிகரித்து அதன் காரணமாக எண்ணெய் வித்துக்களை அதிக அளவு நாம் உற்பத்தி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மஞ்சள் புரட்சி, அதாவது எல்லோ ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. அது 1980-86 காலகட்டங்களில் இந்தியாவில் நாம இந்த பசுமை புரட்சிக்கு அடுத்து பின்பற்றிய ஒரு மிக முக்கியமான கொள்கை இந்த மஞ்சள் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. தந்தையாக இந்திய அளவில் சாம் பிட்ரோ என்பவர் அழைக்கப்படுகிறார். அதாவது மஞ்சள் புரட்சியுடைய தந்தை என்று சாம் பிட்ரோ என்பவரை நாம் அழைக்கிறோம். இதன் காரணமாக இந்த எண்ணெய் வித்துகளுடைய இறக்குமதியானது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இந்தியாவில் குறைந்தது என்று நாம் குறிப்பிடலாம். மூன்றாவது பாவத்தை பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சி, அதாவது ஒயிட் ரெவல்யூஷன் என்று அழைக்கலாம். அதாவது பால் சார்ந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்காக, பால் பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது இந்த வெண்மை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள்ல விவசாயிகள் அதிகமா கால்நடைகளை வளர்த்தாங்க. அப்ப அவங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக கால்நடைகள் சார்ந்த தொழில்கள், அதாவது பால் பொருட்களை உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இந்த வெண்மை புரட்சியானது கொண்டு வரப்பட்டது. இந்த வெண்மை புரட்சியுடைய தந்தை என்று டாக்டர் வர்கீஸ் குரியன் என்பவரை நாம் அழைக்கலாம். இதன் காரணமாகத்தான் இந்த வெண்மை புரட்சியின் போதுதான் இந்தியாவில் அமுல், அதாவது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் ஆரம்பிக்கப்பட்டது. உலக அளவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில இந்தியா ஒரு முக்கியமான இடத்தை பெறுவதற்கு இந்த ஒயிட் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படக்கூடிய வெண்மை புரட்சி ஒரு முக்கிய காரணமாக இருந்துகிட்டு இருந்ததை நாம இந்த நேரத்துல குறிப்பிடணும். அடுத்து நீங்க பாருங்க நீல புரட்சி, அதாவது ப்ளூ ரெவல்யூஷன் என்று அழைக்கலாம். அதாவது நம்ம நாட்டுல கடல்வாழ் உயிரினங்கள் அல்ல நீர்வாழ் உயிரினங்களுடைய
உற்பத்தியில அதை பெருக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த புளூ ரெவல்யூஷன், அதாவது நீல புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. இது 1980களில் இந்தியாவில் நாம அறிமுகப்படுத்தின ஒரு மிக முக்கியமான புரட்சியாக இதனை நாம் குறிப்பிடலாம். அடுத்து கோல்டன் ரெவல்யூஷன், அதாவது தங்க புரட்சி என்று அழைக்கப்படும். அதாவது நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடு ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. 1990 2010 உள்ள காலகட்டங்கள்ல இந்தியாவில் பின்பற்றிய ஒரு மாற்றத்தை குறிப்பிடலாம். அதாவது காய்கறிகள் பாத்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், மலர்கள், தேன் உற்பத்தி போன்ற மசாலா பொருட்களுடைய உற்பத்தி போன்றவைகளை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சியை தான் நம்ம தங்க புரட்சி என்று அழைக்கப்படுகிறோம். அதாவது தோட்டக்கலை சார்ந்த பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த கோல்டன் ரெவல்யூஷன் அல்லது தங்க புரட்சி என்று நாம குறிப்பிடலாம். இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா 2வது இடத்துல நாம இந்த இதுல இருக்கோம். அதாவது பழங்கள், காய்கறிகள், தேன் உற்பத்தி, மசாலா பொருட்கள், இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவுல இந்தியா பிரசித்தி பெறுவதற்கு இந்த கோல்டன் ரெவல்யூஷன் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது என்பது இந்த குறிப்பிடலாம். அடுத்து வெள்ளி புரட்சி, அதாவது சில்வர் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டினுடைய முட்டை உற்பத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த சில்வர் ரெவல்யூஷன். ஏழை மக்களால் அதிகம் பயன்படுத்தக்கூடியது இந்த முட்டை. இந்த 1970களில் இந்தியாவில் பின்பற்றப்பட்ட அல்லது 1970 கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த வெள்ளி புரட்சி, அதாவது சில்வர் ரெவல்யூஷன் என்று அழைக்கலாம். நாட்டுடைய முட்டை மற்றும் கோழிப்பண்ணை சார்ந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த சில்வர் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு புரட்சி, அதாவது ரெட் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. ரெட் ரெவல்யூஷன் என்பது நாட்டில் தக்காளி மற்றும் இறைச்சியினுடைய உற்பத்தி அதிகரிப்பதற்காக, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியில கையீல்டு வெரைட்டி சீட்ஸ், அதாவது உயர் ரக ஒட்டு விதைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சிகப்பு புரட்சி ரெட் ரெவல்யூஷன் காரணமாகத்தான். 1980களில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. விஷால் திவாரி என்பவர் இதனுடைய தந்தையாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது நாட்டுடைய தக்காளி மற்றும் இறைச்சி போன்றவைகள்ல பெரிய மாற்றத்தை கொண்டு அதன் காரணமாக உற்பத்தி அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த சிகப்பு புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா வட்ட புரட்சி. வட்ட புரட்சி என்பது நாட்டுடைய உருளைக்கிழங்கு உற்பத்தி. ஏன்னா உருளைக்கிழங்கு வட்ட வடிவத்தில் இருக்கிறனால இது ரவுண்ட் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. 1970களில் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சி. அதாவது உருளைக்கிழங்கு உற்பத்தியில ஒரு அதிகமான மாற்றத்தை கொண்டு வரணும், உருளைக்கிழங்கு அதிகமாக உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது. அந்த காலத்துல கொண்டு வருது 1970களில் கொண்டு வரப்பட்டது இந்த ரவுண்ட் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இளம் சிவப்பு புரட்சி, அதாவது பிங்க் ரெவல்யூஷன் என்று அழைக்கலாம். பிங்க்னா உங்களுக்கு மீட், அதாவது இறைச்சி மற்றும் ஆனியன், வெங்காயம், இதுல மாற்றத்தை கொண்டு வருது. பிங்க் கலர்ல இருக்கிறனால இறைச்சியும் பாருங்க, உங்களுக்கு வெங்காயத்தையும் பாருங்க, இவங்க பிங்க் கலர்ல இருக்கிறனால இது பிங்க் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இளம் சிவப்பு புரட்சி என்று நாம் இதை அழைக்கலாம். இந்தியாவில் இதனுடைய தந்தை துர்கேஷ் படையில் என்பவர் அழைக்கப்படுகிறார். அதாவது நாட்டுடைய இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கணும், நாட்டுடைய வெங்காய உற்பத்தி அதிகரிப்பதனும் போன்ற காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த பிங்க் ரெவல்யூஷன், இளம் சிகப்பு புரட்சி என்று நாம் இதை அழைக்கலாம். அடுத்து கருமை புரட்சி, இந்த பிளாக் ரெவல்யூஷன், நாட்டுடைய பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் நிலக்கரி போன்றவைகள்ல அதிகமான உற்பத்தியை பெருக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பிளாக் ரெவல்யூஷன், கருப்பு புரட்சி என்று நாம் அழைக்கலாம். பழுப்பு புரட்சி, அதாவது தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள், கோகோ, காபி மற்றும் தோல் சார்ந்த பொருட்களுடைய உற்பத்தி அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பழுப்பு புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. கடைசியா நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா சாம்பல் புரட்சி, அதாவது கிரே ரெவல்யூஷன் என்று அழைக்கலாம். நாட்டுடைய விவசாயத்துக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய உரங்கள்ல நிறைய உற்பத்தியை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அந்த காலத்துலதான் பாத்தீங்கன்னா உனக்கு இந்த டிஏபி என்ற உரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த உர உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த கிரே ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது பசுமை புரட்சிக்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா பசுமை புரட்சியில நிறைய உயர் ரக விதைகள்லாம் நம்ம கண்டுபிடித்தோம். கண்டுபிடித்தனால அதனுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அந்த உரங்களை பயன்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட புரட்சி தான் அந்த கிரே ரெவல்யூஷன். அதே நேரத்துல உரங்கள் மட்டுமல்லாது சிமெண்ட் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த கிரே ரெவல்யூஷன் என்று நாம் அழைக்கலாம். இது 1970களில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்வேறு விதமான புரட்சிகள், அதாவது நாட்டுடைய பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறு விதமான புரட்சிகள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக இன்னைக்கு உலக அளவுல இந்தியா பல்வேறு விதமான தொழில் உற்பத்தியில முக்கியமான இடத்தை பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.